Hi friends, so welcome everyone. So welcome to TNPC preparations. So actually இந்த சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 500 கொஷின்ஸ் இன் இந்தியன் பாலிட்டி. ஸோ நம்மளோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோனால ஒரு 10 கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இனி அடுத்த வர வீடியோலையும் வந்து பார்த்தா கொஷின்ஸோட ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ டக்குன்னு வந்து இந்த 500 கொஷின்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் அதே போல் யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணலாம், ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் கான்செப்ட்ஸை பற்றி நம்ம வந்து பேசலாம். உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் டெலிகிராம் பேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். 10 கொஷின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் தென் இப்போ பார்ட் 2ல 11th கொஷின்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, 11th கொஷின். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, சந்தானம் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டயர் சிஸ்டம், பிளாக் டெவலப்மெண்ட் ஸ்பைனல் கார்டு ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிளாக் டெவலப்மெண்ட் போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடிஓ. அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நெக்ஸ்ட் 3 டயர் சிஸ்டம்ஸ். ஸோ கமிட்டிஸ், அந்த கமிட்டிஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதான் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 4312, ஆப்ஷன் பி 1234, ஆப்ஷன் சி 3214 அண்ட் ஆப்ஷன் டி 1342. ஆன்சர். ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் வந்து போயிட்டு இருக்கு 30 செகண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ள உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல வந்து போடுங்க. ஈஸி தான். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, சந்தானம் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி. ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, 4312 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. நேத்தே நம்ம வந்து பார்த்தோம் 1957 வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் பாடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து 3 அடுக்கு முறை. ஓகேயா? ஸோ 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சாயத்து ராஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து பரிந்துரைத்தது யாருன்னு பார்த்தா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகேயா? நெக்ஸ்ட் சந்தானம் குழு வந்து பாத்தீங்கன்னா நிதி சுதந்திரம். ஓகே, அது நிதி சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பினான்சியல் இண்டிபெண்டன்ஸை பொறுத்து யார் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா சந்தானம் குழு தான் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசோக் மேத்தா குழு. இவங்களை எப்ப நம்ம வந்து போட்டோம்னா 1977 நம்ம வந்து போட்டோம். இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து 2 அடுக்கு முறை. எப்படி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தாங்களோ அசோக் மேத்தா வந்து பாத்தீங்கன்னா 2 டயரே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகே, அதே போல ஜிவிகே ராவ் குழு வந்து பாத்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பரிந்துரைத்ததுன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து பரிந்துரை வந்து செய்யறாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4312. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 3 டயர் சிஸ்டம், சந்தானம் கமிட்டி வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நிதி சுதந்திரம், அசோக் மேத்தா கமிட்டி வந்து 2 டயர் சிஸ்டம், அண்ட் நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து பிடிஓ ஸ்பைனல் கார்டு ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, which are the following enjoys the constitutional status, அதாவது கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு அடிப்படையானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதாவது கான்ஸ்டியூஷன் பாடி வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக், தேர்டு வந்து ஜோனல் கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், எலெக்ஷன் கமிஷன். ஸோ கொடுத்துருக்க இந்த 6 பாடியில நெக்ஸ்ட் 6th வந்து பார்த்தா யூஜிசி. இந்த 6 பாடியில எதுக்கெல்லாம் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர்.
which are the following enjoys the constitutional status? எதுக்கெல்லாம் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்? ஃபினான்ஸ் கமிஷன், நித்தி ஆயோக், ஜோனல் கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், எலெக்ஷன் கமிஷன். So answer option B. Okay, 1 and 5 ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே பேசியிருக்காங்க. எங்க பேசியிருக்காங்க? ஆர்டிகல் 280 வந்து பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பத்தி எங்க பேசியிருக்காங்க? ஆர்டிகல் 324 வந்து பேசியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. இந்த நித்தி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸிகியூட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடியும் வந்து கிடையாது, அட் தி சேம் டைம் ஸ்டாச்சுட்டரி பாடியும் வந்து கிடையாது. அதாவது ஒரு சட்டம் போட்டு அது கீழே வந்து கிரியேட் பண்ணது கிடையாது, த்ரூ எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷனுமா கொண்டு வந்தது தான் வந்து நித்தி ஆயோக். இப்போ எப்படி பிளானிங் கமிஷன்லாம் வந்து இருந்துச்சு, பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லாம் வந்து இருந்துச்சு, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோகம். அண்ட் ஜோனல் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே, ஒரு சட்டம் போட்டு அது கீழே வந்து கிரியேட் பண்ணுது. அதே போல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி, யூஜிசி வந்து பார்த்தா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேவா? அப்போ இதுல எது வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி இல்ல கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் மட்டும்தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 5. அடுத்து 13th கொஸ்டின். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் அண்டர் தி டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் தி விச் ஹைகோர்ட்? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்குள் உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட், போர்ட் பிளேயர் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட். ஆன்சர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் அண்டர் தி டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் விச் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட் கீழே வருதா, போர்ட் பிளேயர் ஹைகோர்ட் கீழே வருதா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே வருதா, இல்ல கல்கட்டா ஹைகோர்ட் கீழே வந்து வருதா? ஈஸியான கொஸ்டின். உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல வந்து போடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? கல்கட்டா ஹைகோர்ட். ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் எந்த ஹைகோர்ட்டோட ஜூரிடிக்ஷன் கீழே வந்து வருதுன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டோட ஜூரிடிக்ஷன் கீழே வந்து வருது. இதே போல மெட்ராஸ் ஹைகோர்ட் பாண்டிச்சேரி வந்து பாத்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிடிக்ஷன் கீழே வந்து வருது. ஓகேயா? ஸோ இப்போ 2 or more ஸ்டேட்ஸ் இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாத்தா காமன் ஹைகோர்ட் வந்து வச்சிருப்பாங்க. அதே போலதான் அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட் கீழே வந்து வருது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு இந்தியால எத்தனை ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்கு அண்ட் அதே போல என்னென்ன ஸ்டேட்ஸுக்கு வந்து காமன் ஹைகோர்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் பாருங்க. அண்ட் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து பாருங்க எத்தனை ஹைகோர்ட்ஸ் வந்து இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன். 14th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜ்மன்னார் கமிட்டி ரெக்கமெண்டட் தி அபாலிஷன் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். ரீசன் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் வயலேட்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் தி ஸ்டேட் லெவல். ராஜ்மன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது. ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் கரெக்டா, ஃபர்ஸ்ட் அசர்ஷன் கரெக்டா பாருங்க, அடுத்தது ரீசன் கரெக்டா பாருங்க, அப்புறம் அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ராஜ்மன்னார் கமிட்டி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழக அரசு வந்து போட்டிருப்பாங்க 1969. அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த போஸ்டிங் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களா. ரீசன் என்ன சொன்னாங்கன்னா இட் வயலேட்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் தி ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் கரெக்டா பாருங்க, அடுத்தது ரீசன், அப்புறம் அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ அசர்ஷனும் வந்து கரெக்ட் தான், ரீசனும் வந்து கரெக்ட் தான். அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்மன்னார் கமிட்டி நான் சொன்ன மாதிரி 1969 வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காகனா டு ஸ்டடி அபவுட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? அவங்க கொடுத்த சில இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ல ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஆல் இண்டியா சர்வீஸை வந்து அபாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அவங்க சொன்ன ரீசன் வந்து இட் வயலேட்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் தி ஸ்டேட் லெவல். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நீங்க என்ன பண்றீங்கன்னா ராஜ்மன்னார் கமிட்டி வேற என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போயிட்டு வந்து பாருங்க. ஓகேவா? அடுத்தது 15th கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? இந்திய அரசமைப்பின்படி
கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்டா பொதுப்பட்டியல், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ் வந்து யூனியன் லிஸ்டா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்டா, எது இதுல தவறா வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வனங்கள் பொதுப்பட்டியல், பங்குச்சந்தை பொதுப்பட்டியல், தபால் துறை சேமிப்பு வங்கி மத்திய பட்டியல், பொது சுகாதார மற்றும் ஆரோக்கியம் வந்து மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, which one of the following pair is not correctly matched? So answer option B. ஓகேவா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்குச்சந்தை வந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பங்குச்சந்தை வந்து யூனியன் லிஸ்ட்ல வந்து வருது. ஓகே, ஸோ மத்திய பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து வருது, பொதுப்பட்டியல்ல வந்து கிடையாது. மற்ற மூணுமே வந்து கரெக்ட் தான். ஃபாரஸ்ட் வந்து பொதுப்பட்டியல், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ் தபால் துறை சேமிப்பு வங்கி வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் கரெக்ட் தான். பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல், இது வந்து கரெக்ட் தான். அப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து கிடையாது, அது எதுல வருதுன்னா யூனியன் லிஸ்ட்ல வந்து வருது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 16th கொஸ்டின். என்எஸ்சி ரெஃபர்ஸ் டு, என்எஸ்சி என்பது விரிவாக்கம் வந்து என்ன? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், நேஷனல் சர்வீஸ் கமிஷன், நேஷனல் சேவிங்ஸ் கமிஷன். ஆன்சர் தேசிய புள்ளியியல் குழு, தேசிய பாதுகாப்பு குழு, தேசிய சேவை குழு, தேசிய சேமிப்பு குழு. என்எஸ்சி ரெஃபர்ஸ் டு வாட்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பண்ணலாம். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், நேஷனல் சர்வீஸ் கமிஷன், நேஷனல் சேவிங்ஸ் கமிஷன்ஸ். என்எஸ்சி ரெஃபர்ஸ் டு வாட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், தேசிய புள்ளியியல் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பத்தி லைட்டா பார்க்கலாம். இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் எப்போ செட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 ஜூன் 2005, 2005 வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. ஓகே, யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்னா ரங்கராஜன் கமிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் ரிவ்யூட் தி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் இன் 2001. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் எப்போ வந்து கொண்டு வராங்கன்னா 1 ஜூன் 2005 வந்து கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17th, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட. வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக், நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து யாரு? மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா, மிஸ்டர் ராஜீவ் குமார், மிஸ்டர் பிமால் ஜலால், மிஸ்டர் YV ரெட்டி. ஆன்சர் நித்தி ஆயோகோட வைஸ் சேர்பர்சன் துணைத் தலைவர் வந்து யாரு? ஸோ சேர்பர்சன் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோகோட சேர்பர்சன், அது தெரியும். வைஸ் சேர்பர்சன் வந்து யாரு அதான் கேக்குறாங்க. அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நித்தி ஆயோகோட சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க, சரியா? நித்தி ஆயோகோட சிஇஓ வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மிஸ்டர் ராஜீவ் குமார். ஓகே, நித்தி ஆயோகோட வைஸ் சேர்பர்சன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராஜீவ் குமார். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஹூ said that preamble is the horoscope of our sovereign democratic republic? முகப்புரை என்பது இறையாண்மை மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் BR அம்பேத்கர், KM முன்ஷி, M ஹிதாயத்துல்லா. Who said that preamble is the horoscope of our sovereign democratic republic? இந்த கூற்றை வந்து சொன்னது யாரு? Who said that preamble is the horoscope of our sovereign democratic republic? So answer option C, KM முன்ஷி. So KM முன்ஷி தான் என்ன சொல்றது preamble பார்த்து it is the horoscope of our sovereign democratic republic அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, ஸோ KM முன்ஷி. இதே போல நிறைய லீடர்ஸ் வந்து பாருங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்க சில ப்ரொவிஷன்ஸை பத்தி சில வாக்கியங்களை வந்து கூறியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒன்னை பத்தி வந்து கூறியிருப்பாரு. அதே போல ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சில லீடர்ஸ்.
அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து 19th கொஸ்டின். The Constitution of India was drafted by dash that started working on December 9, 1947. டிசம்பர் 9, 1946 ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய டேஷ் பணியை துவக்கியது. டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இன்டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, போத் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கவுன்சில்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை மேக் பண்றதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு எப்படி வந்து மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை, அரசமைப்பு நிர்ணய சபை. நெக்ஸ்ட், மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை, நேரடியாக மற்றும் மறைமுகமாகவும் தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை, கவர்னர் ஜெனரல் குழு. ஆன்சர், The Constitution of India was drafted by dash that started working on December 9, 1946. Easy. ஸோ டைமிங் வந்து இந்த 30 செகண்ட்ஸ் வைக்கலாமா இல்லை இந்த 30 செகண்ட்ஸ் குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கா, ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை செகண்ட்ஸில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா டைம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இன்டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி எலெக்டட் வந்து கிடையாது, அது வந்து ஒரு இன்டைரக்ட்லி எலெக்டட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மக்கள் டைரக்டா ஓட் பண்ணி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ண கிடையாது. ப்ராவின்ஸ்ல இருந்து இருக்கிற அந்த தட் இஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்களா, ஸோ ப்ராவின்ஸ்ல வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணி வந்து அனுப்புறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்டைரக்ட்லி எலெக்டட் பாடி, மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அண்ட் நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா December 9, 1946. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட கடைசி செஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? அடுத்தது, ஹவு மெனி டைம்ஸ் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை ஆண்டுகள் எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஆட்சி முறை எத்தனை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, எத்தனை வாட்டி இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2, 3, 4, 5. ஆன்சர், ஹவு மெனி டைம்ஸ் பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு. ஸோ பிரசிடென்ட் ரூல் எந்த ஆர்டிகல்னு தெரியும் நினைக்கிறேன். ஆர்டிகல் 356. ஓகேவா? ஆர்டிகல் 356 படி ஒரு மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பண்ண அமல்படுத்தலாம். அண்ட் அதே போல நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352. அண்ட் அதே போல ஆர்டிகல் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை வாட்டி பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 டைம்ஸ். ஓகேவா? நான் இயர் வந்து சொல்றேன், ஜஸ்ட் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. 1976ல டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது ஸோ ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்துவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்துவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் 1980ல வந்து பார்த்தா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்துவாங்க. அடுத்தது 1988ல அகைன் ஏடிஎம்கே கவர்மெண்ட். நெக்ஸ்ட் 1991ல டிஎம்கே. ஓகே, 4 முறை இது இருக்க வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்திருக்காங்க. ஓகே, 1976, 80, 1988 அண்ட் 1991 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 21st கொஸ்டின். 21. In which case Supreme Court laid down a new doctrine of basic structure of the Constitution. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கை பயன்படுத்தியது? கேஷ்வந்தா பாரதி கேஸ், கோலக்நாத் கேஸ், மினர்வா மில் கேஸ், வாமன் ராவ் கேஸ். ஆன்சர், சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எந்த கேஸ்ல பயன்படுத்தினாங்க? கேஷ்வந்தா பாரதி கேஸா, கோலக்நாத் கேஸா, மினர்வா மில் கேஸா, இல்ல வாமன் ராவ் கேஸா? ஆன்சர், in which case the Supreme Court laid down a new doctrine of basic structure of the Constitution. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் கிடையாது. பார்லிமெண்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கட்டமைப்புக்குள்ள வந்து வருது, அதை பார்லிமெண்டால வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா கேஷ்வந்தா பாரதி கேஸ்.
இந்த கேசவந்த பாரதி கேஸ் வந்து எந்த வருஷம் வந்து வேர்டிக் கொடுத்துருப்பாங்கன்னா 1973 1973ல நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒரு நியூ டாக்டரின் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதே போல இந்த கேசஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினர்வா மில் கேஸ், கோலக்நாத் கேஸ், வாமன் ராவ் கேஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கேஸ் இந்த எந்த வருஷம் அண்ட் இந்த கேஸோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு பாருங்க. ஓகே. அடுத்தது 22 லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஒரு பக்கம் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் எந்த ஆண்டு கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான், அசாம், யூபி, மத்திய பிரதேஷ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1985, 73, 81, 70, 75. ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ராஜஸ்தான், அசாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். எந்த ஆண்டு அந்த ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது? 85, 73, 81, 70, 75. ஆன்சர். அதே போல இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணி ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா மோஸ்டா எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாச்சும் ஒன்னு தெரிஞ்சா நீங்க ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 2153. ஸோ ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 1973. ஓகேவா? அண்ட் அதே போல அசாம் வந்து பாத்தீங்கன்னா 1985 அசாம். அடுத்தது ஸோ ஆக்சுவலா நான் கொஸ்டின் தப்பா படிச்சுட்டேன். ஆக்சுவலா வந்து ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணது வந்து கிடையாது. ஆக்சுவலா அந்த ஸ்டேட்ல எப்போ லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணது வந்து கிடையாது. அந்த ஸ்டேட்ல லோக் ஆயுக்தா வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஒன்னு லோக்பால், இன்னொன்னு லோக் ஆயுக்தா. ஸோ லோக்பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சென்டருக்கு, லோக் ஆயுக்தா பாத்தீங்கன்னா ஃபார் ஸ்டேட்டுக்கு. ஆக்சுவலா கொஸ்டின் நான் வந்து மேல இருக்கிறத நான் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலா ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணது வந்து கிடையாது. அந்த ஸ்டேட்ஸ்ல எப்போ லோக் ஆயுக்தா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ராஜஸ்தான்ல வந்து எப்போ லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா 1973ல ராஜஸ்தான்ல வந்து லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே போல அசாம்ல எப்போ வந்து லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா 1985ல லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யூபில வந்து பாத்தீங்கன்னா 1975. அண்ட் நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 1981. ஓகேவா? அண்ட் எந்த மாநிலத்துல ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரால தான் வந்து ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1971ல மகாராஷ்டிரால வந்து ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தமிழகத்துல எப்போ லோக் ஆயுக்தா கிரியேட் பண்ணாங்கன்னா 9th ஜூலை 2018ல தமிழ்நாட்டுல வந்து லோக் ஆயுக்தா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நான் மேல இருக்க லைன் நான் வந்து படிக்கல. ஸோ ஒரு ஸ்டேட்ல லோக் ஆயுக்தா எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ பாத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2153. சரியா? அடுத்தது 23rd. விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் ராஜ்யசபா? நம்மளோட ராஜ்யசபாவை பொறுத்து ஒரு 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம், எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, ராஜ்யசபா இஸ் அ பர்மனன்ட் பாடி. ஸோ ராஜ்யசபான்றது ஒரு நிரந்தர அவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பர்மனன்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்ஷன் பி, இட் வாஸ் டியூலி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் April 3, 1952. ஸோ ராஜ்யசபாவை ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம கான்ஸ்டியூட் பண்ணோம்னா April 3, 1942 தான் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவை நம்ம கான்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12 of the ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ராஜ்யசபால இருக்க 12 மெம்பர்ஸை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் வந்து நாமினேட் வந்து பண்ணுவாராம். ஓகேவா? 1/3 of its member retired every year. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 1/3 of the members வந்து ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க 4 கூற்றுல எது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர். ஸோ இனிமேல் வர கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வரும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கண்டிப்பா நான் வந்து கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். சரியா? Which of the following statement is not correct about Rajya Sabha? So answer option D. Okay, 1/3 of its member retire every year அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலா 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர்ட் எவ்ரி இயர் வந்து கிடையாது, எவ்ரி 2 இயர். ஸோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ராஜ்யசபால 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. ஓகே, அதனாலதான் வந்து பாருங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஓகே, 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ், அங்க வந்து எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க, அது வந்து தவறு. மற்றபடி ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் பாடி, அது வந்து கரெக்ட் தான். எப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூட் பண்ணோம்னா April 3, 1952 தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூட் பண்ணோம். அண்ட் அதே போல ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். பட் எது தவறு? 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர், நாட் எவ்ரி இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. A Lok Sabha speaker address is her resignation to whom of the following? So லோக்சபா சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து யார்கிட்ட வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், லா மினிஸ்ட்ரி. ஆன்சர் லோக்சபாவோட சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரெசிக்னேஷன் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட வந்து கொடுக்குறாரு? டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்டயா, பிரசிடென்ட் கிட்டயா, பிரைம் மினிஸ்டர் கிட்டயா, இல்ல லா மினிஸ்ட்ரி கிட்டயா? ஈஸி. A Lok Sabha speaker addresses is her resignation to whom among the following? Answer option சூப்பர், ஏ. ஓகேவா? டெபுட்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் கிட்ட தான் வந்து பண்ண அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து பண்ண ப்ரொவைட் பண்றாரு. ஓகேவா? அதே போல டெபுட்டி ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணோம்னா யார்கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் கடிதத்தை வந்து கொடுக்குறாருன்னா ஸ்பீக்கர் கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதே போல டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து பண்ணா ஸ்பீக்கர் கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீக்கர் கேன் வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் பை அட்ரஸிங் a resignation letter to deputy speaker, and deputy speaker can vacate office by addressing resignation letter to speaker. ஓகேவா? அடுத்தது 25. How many members can nominated to Lok Sabha by president? So president வந்து லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணலாம்? 0, 2, 3, 4. Answer. How many members can be nominated to Lok Sabha by president? ஆக்சுவலா இது ரீசெண்டா இப்போ நியூஸ்ல வந்துச்சு, பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 2 மெம்பர்ஸ். ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தா 2 பேரை வந்து லோக்சபாக்கு வந்து நாமினேட் பண்றாரு. ஏன் இப்போ ரீசெண்டா இது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் இப்போ வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னதுன்னா 104th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி ஆர்டிகல் 331 படி வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து மெம்பர்ஸ் வந்து லோக்சபாக்கு வந்து நாமினேட் பண்ணுவாரு. இனிமேல் அது வந்து கிடையாது. ஸோ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்சபால ரெப்ரஸன்டேஷன் நாமினேட் பண்ற ரெப்ரஸன்டேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா வந்து பார்லிமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரொவைடட் ஃபார் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் லோக்சபா and empowered president to nominate for 2 seats in Lok Sabha on the advice of Government of India. And this provision is no more there after 104 Constitution Amendment Act. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 members representation வந்து கிடையாது. ஓகே, இது வந்து தூக்கியாச்சு. எப்போனா 104th Constitution Amendment Act 2019ல ஸோ பார்லிமெண்ட் கொண்டு வந்து இதை வந்து தூக்கி இருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். அதே போல கவர்னர் ஆர்டிகல் 333 படி வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவாரு, அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாரு. அதையும் வந்து பண்ண தூக்கியாச்சு. ஸோ 331 அண்ட் ஆல்சோ 333. ஓகே, ரெண்டுமே வந்து தூக்கியாச்சு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 26. இன் விச் இயர் தோங்ரி லாங்குவேஜ் வாஸ் இன்க்ளூடட் இன் தி 8th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? எந்த ஆண்டு வந்து தோங்ரி லாங்குவேஜை 8th ஷெட்யூல்ல வந்து பண்ண ஆட் பண்ணிருப்பாங்க? ஓகேவா? 2001, 2002, 2003, 2004. ஸோ 8th ஷெட்யூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பத்தி வந்து பேசியிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. இனிஷியலா 14 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டு நிறைய லாங்குவேஜ உள்ள வந்து ஆட் பண்ணிருப்போம். இப்போ கரண்டா 22 வந்து இருக்கு. அதுல தோக்ரியை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு நம்ம வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருப்போம், அதான் வந்து கேக்குறாங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 2003. ஓகேவா? ஸோ 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 கேள்விப்பட்டிருப்பீங்க. 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003ல போடோ, தோங்ரி,
மைத்திலி, சாந்தாலி. இந்த 4 லாங்குவேஜ் வந்து பார்த்தா 8th ஷெட்யூல்ல நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். கரண்ட்லி எத்தனை லாங்குவேஜ் வந்து 8th ஷெட்யூல்ல வந்து இருக்குன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்தா 8th ஷெட்யூல்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு அந்த 22 லாங்குவேஜ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க. ஓகேவா? அடுத்தது 27. இன் விச் இயர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் அபாலிஷ்ட்? எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க? 1983, 85, 86, 87. ஆன்சர். இன் விச் இயர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் அபாலிஷ்ட்? 1983, 1985, 1986 and 1987. ஈஸி தான். எந்த ஆண்டு? So answer option C. ஓகேவா? 1986, 1986. ஓகேவா? 1986ல தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பண்ண அபாலிஷ் பண்றாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 28. The Constitution of India does not provide for impeachment of which of the following? ஸோ இம்பீச்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கு இதுல இம்பீச்மெண்ட் வந்து கிடையாது. ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகேவா? Constitution of India does not provides for impeachment of which of the following? இம்பீச்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, பதவி நீக்கம், அதாவது தகுதி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணி அவரை வந்து ரிமூவ் பண்றது. ஸோ அதை நம்ம வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல யாருக்கு வந்து இம்பீச்மெண்ட் கிடையாது? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஸோ கவர்னரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இம்பீச் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்னரை ரிமூவ் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான் வந்து அவர் நினைச்சா எப்ப வேணா கவர்னரை வந்து ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சாதாரணமா அவங்களோட பதவியில இருந்து தூக்க முடியாது. அவங்கள எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா லோக்சபா, ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரிமூவ் வந்து பண்ண முடியும். அதர்வைஸ் அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு வந்து இம்பீச்மெண்ட் கிடையாது. அவரை ரிமூவ் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் 29. அண்டர் விச் ஆக்ட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் கிவன் தி பவர் ஆஃப் டிஸ்கசிங் தி பட்ஜெட் இன் தி பிரிட்டிஷ் இந்தியன் பார்லிமெண்ட்? எந்த சட்டத்தின்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? பிரிட்டிஷ் இந்தியா பார்லிமெண்ட். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1909. ஆன்சர். அதாவது 1909 வந்து பார்த்தா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டர் விச் ஆக்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் கிவன் த பவர் ஆஃப் டிஸ்கசிங் தி பட்ஜெட் இன் தி பிரிட்டிஷ் இந்தியன் பார்லிமெண்ட்? கேள்விப்பட்டிருப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அதே போல இந்தியன் கவுன்சில் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. ஓகேயா? ஸோ அதுல எந்த ஆக்ட் படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அந்த பவர் கொடுத்துருப்பாங்க பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. 1892ல போடப்பட்ட இந்தியன் கவுன்சில் ஆக்ட் படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டிங் கிடையாது, ஒன்லி டிஸ்கஸ் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின். வயா விச் ஆர் த ஃபாலோவிங் ஆக்ட் பர்மா காட் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா? எந்த சட்டத்தின்படி பர்மாவை இந்தியால இருந்து பிரிச்சாங்க? பர்மா காட் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1961, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1990, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. via which of the following acts Burma got separated from India? So answer option D. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, 1935ல போடப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல தான்
ஸோ பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம டாப் 500 கொஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 30 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் 10 கொஷின்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 20 கொஷின்ஸ், டோட்டல் 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா 31லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம கொஷின்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் நீங்களும் உங்களோட சஜஷன் வந்து பண்ண கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ தட் நம்ம போக போக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து பண்ணால் வீடியோஸாக வந்து வரும். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம வந்து போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரியா? அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்து வேணும்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதை எடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.